காட்டேரி வச்சிருக்கிறது ஒரு பெரிய விசேஷம்னா கோவிலாக வச்சுருக்கிறோம், சுவாமி வழிபாடவும் வச்சுருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாமூலாக நீங்கள் இரவு நேரத்தில் வந்து கோழி கட் பண்ணி பூஜை பண்ணி பொங்கல் வச்சு படைக்கலாம். அம்மாவை பார்க்கணுன்னா வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாதமாக இருக்கிறவங்க இரவு பூஜை பண்ணுவாங்க பாதி பேர், இந்த 9 மாதம் கும்பிட்றதுக்கு முன்னையே. இங்கே வந்து காட்டேரி ரொம்ப விசேஷம். பக்கத்தில் வந்து பைரவர், பைரவி, செண்டி, காளி இந்த மாதிரி கோவில் வந்து வழிபாடு வச்சுருக்கிறோம். இங்கே நாகதேவதைகள், அஷ்டதிக் பாலகர், அஷ்ட நாகங்கள், அதே மாதிரி முனீஸ்வரர், மாசி பெரியண்ணா, கருப்பண்ணா இந்த மாதிரி சுவாமிகள்லாம் வச்சுருக்கிறோம். இங்கே வந்து வாரத்தில் 3 நாள் வந்து இறந்தவங்களுடைய ஆன்மா வந்து குறி சொல்கிறது உண்டு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் நம சிவாய. அம்மா காட்டேரி அம்மா இது. ஏன்னா நிறைய வந்து காட்டேரி அம்மாவை பற்றி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அம்மா எனக்கு காட்டேரி அம்மாவை பற்றி தெரியல, பூஜை பண்ணணும், நள்ளிரவில் பூஜை எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நள்ளிரவில் உங்களுக்கு வந்து வீட்டு மாடி மேலே வச்சு பாதி பேர் வந்து உங்களுக்கு சௌகரியம் இல்லாதவங்க வீட்டில் மாடி மேலேயே சாமி கும்பிடலாம். மஞ்சள் பிள்ளையாரை வச்சு இல்லை செங்கல் வச்சு, ஒரு செங்கல் வச்சு மாமலாக நீங்கள் இரவு நேரத்தில் எப்படி படைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து இரவு நேரத்தில் படைச்சிக்கலாம். கோவில் இருந்தால் அந்த மாதிரி கோவில் இருக்கிற இடத்துல போய் படைக்கலாம். உங்களால் வர முடியாத சௌகரியம், அம்மாவை பார்க்க வர முடியாது அப்படின்றதுனால நீங்கள் வந்து ரெகுலராக, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைமு குலதெய்வத்தை வழிபாடில் இருக்கும்போது காட்டேரி நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவீங்க. அதை நீங்கள் ரெகுலராக பண்ணுறதை வந்து நீ சகஜமாகவே இரவு நேரத்தில் உங்கள் வீட்லேயே மாடி மேலே கும்பிட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு மாடி மேலே கும்பிட்டா உங்களுக்கு சௌகரியம் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே கோவிலுங்களில் போய் படைச்சிக்குங்க. ரொம்ப நாள் விட்டு போச்சு, எங்களுக்கு தெரியல, அந்த வழிமுறை கும்பிடுறதுக்கு தெரியல அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சந்தேகப்பட்டு கேட்குறீங்க. அதனால தான் இந்த அம்மாவை எப்படி கும்பிடணும் உங்கள் வழிமுறை நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் பயன்படுத்தி பலனடைஞ்சுக்குங்க. பாதி பேருக்கு வந்து காட்டேரி உண்டு, பாதி பேருக்கு முனீஸ்வரர் உண்டு, 2 தெய்வமும் உண்டு பாதி பேருக்கு. அந்த இரவு நேரத்தில் காட்டேரி கும்பிட்றதுனால, ஏன்னா பாதி பேர் வந்து மாதமாக இருக்கிறவங்களுக்கு, கர்ப்பம் மாதமாக இருக்கிறவங்க இரவு பூஜை பண்ணுவாங்க பாதி பேர். இந்த 9 மாதம் கும்பிட்றதுக்கு முன்னையே, அந்த மாதம் கருவு முடியறதுக்கு முன்னையே நீங்கள் 9ஆவது மாதம் படைக்கும் போது பாதி பேர் 5ஆம் மாதம் கும்பிடுவாங்க, முதல் மாதமே கும்பிடுவாங்க. குலதெய்வம் முடி எடுக்கணுன்றதுனால பாதி பேர் இரவு நேரத்தில் படைச்சிட்டு நீங்கள் முடி எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி வழிமுறை இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பக்குவப்படுத்தி செய்யலாம். கோவில் இருந்தால் கோவிலில் கும்பிடுங்க, அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். பக்கத்தில் இடம் இருந்தோ பூச்செடி இருந்தோ அந்த இடத்துல நீங்கள் படைச்சிக்குங்க. அதை நீங்கள் மாமூலாக ரெகுலராக செஞ்சுக்குங்க. அம்மா காட்டேரி அம்மா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா. பொதுவாக என்னென்னா, நம்ம இடத்துல வந்து காட்டேரி வச்சுருக்கிறது ஒரு பெரிய விசேஷம்னா கோவிலாக வச்சுருக்கிறோம், சுவாமி வழிபாடவும் வச்சுருக்கிறோம். இங்கே இரவு பூஜை உண்டு, வருஷத்துக்கு ஒரு பூஜை, இரவு பூஜை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாமூலாக நீங்கள் இரவு நேரத்தில் வந்து கோழி கட் பண்ணி பூஜை பண்ணி பொங்கல் வச்சு படைக்கலாம். அம்மாவை பார்க்கணுன்னா வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது தெரிஞ்சுக்கன்னா கேட்டுட்டு வாங்கோ. வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க நீங்கள் மாமூலாக படைச்சிக்குங்க அம்மாவுக்கு. அதனால தான் உங்களுக்கு இதை சொல்லணுன்றதுக்காக தான். ஏன்னா நிறைய அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்குங்க, அம்மா ஆசீர்வாதம் பண்ணிக்குங்க. இது காலபைரவர் கோவில். காலபைரவர் கோவில், பைரவி கோவில், மாதனூர் வழி உள்ளி கம்மாரம்பட்டி ஊர் வந்து உள்ளி பக்கம் கம்மாரம்பட்டி, வேலூர் மாவட்டம், குடியாத்தம் தாலுக்கா. ஏன்னா குடியாத்தம் தான் பக்கம், இங்கே உங்களுக்கு வரணுன்னா குடியாத்தம் தான் பக்கம். அப்படி இல்லைன்னா மாதனூர் வரலாம். அப்படி நீங்கள் ட்ரெயின் வசதியும் இருக்குது. ஆம்பூர், வாணியம்பாடி, காட்பாடி எப்படி வரலாம், ட்ரெயின் வசதி இருக்குது. இங்கே வந்து காட்டேரி ரொம்ப விசேஷம். பக்கத்தில் வந்து பைரவர், பைரவி, செண்டி, காளி இந்த மாதிரி கோவில் வந்து வழிபாடு வச்சுருக்கிறோம். இது வந்து காட்டேரி அம்மன். இங்கே நாகதேவதைகள், அஷ்டதிக் பாலகர், அஷ்ட நாகங்கள், அதே மாதிரி முனீஸ்வரர், மாசி பெரியண்ணா, கருப்பண்ணா இந்த மாதிரி சுவாமிகள்லாம் வச்சுருக்கிறோம். இங்கே வந்து வாரத்தில் 3 நாள் வந்து இறந்தவங்களுடைய ஆன்மா வந்து குறி சொல்கிறது உண்டு. அதே மாதிரி மற்ற நாள் வந்து அருள் வாக்கு சொல்கிறதும் உண்டு. ஏதாவது செய்வன கோளாறு, ஏவல், இந்த மாதிரி பேய் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறவங்க அமாவாசை நாளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தப்படுத்தி பரிகாரம் பண்ணி அந்த ஏவல் அகற்றி, அதே குடும்பத்துக்குள்ளே சஞ்சலம் இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணி அனுப்புவோம். வாரத்தில் 3 நாள் வந்து இறந்த குறி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு 9லேருந்து
3 மணி வரையும் பார்ப்போம். நீங்கள் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வந்து டோக்கன் வாங்கிக்கணும். மாமூலாக குறி சொல்கிறேன், இறந்த குறி. மற்ற நாள் வந்து அருள்வாக்கு சொல்கிறது உண்டு. அதே மாதிரி தொழில் விஷயம், குழந்தை இல்லாதவங்களுக்கு, ஏதாவது கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கு பரிகாரமும் தொல்லைகள் தீர்றதுக்கும் உண்டு. பிள்ளைங்க நிறைய மதிக்காத படிக்காத இருக்குவாங்க குழந்தைங்க, அவங்களும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி நல்லா படிப்பு மேலே அக்கறை இருக்கிற மாதிரி சரி பண்ணி விடுவோம். எல்லாத்துக்கும் அந்த பைரவருடைய ஆசீர்வாதமும் பைரவியுடைய அனுகிரகம் தான் உண்மையாக நடக்குது. அது தெய்வத்தினுடைய சங்கல்பம் தான். அதில் இங்கே இருக்கிற காட்டேரி அம்மனுடைய ஆசீர்வாதமும் உண்டு எல்லாருக்கும். முழுசாக தெய்வத்தை நம்பி உங்களுடைய கஷ்டம் தீருன்னு அம்பாளை நாடணும்னு நினச்சா நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அம்பாள் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓம் நம சிவாய்.